இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரியதாக இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது. பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி பக்தர்களின் மனதில் இடம்பெற்ற முக்கியமான பக்தி திருவிழா. இந்த ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் நுழைதல் என்ற நிகழ்வு விஷ்ணு ஆலயங்கள் தோறும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதேசி என்று வரும்பொழுது சொர்க்கவாசலை திறந்து வைப்பார்கள். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு அன்று மட்டும் திறந்து வைக்கப்படும். அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும், செல்வ வளம் சேரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். இவ்வாறு புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வணங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும். அந்த விழா மார்கழி மாதம் தான் வருகின்றது. வைணவ தலங்களில் எல்லாம் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மார்கழி 26ஆம் தேதி அதாவது 10/1/2025 அன்று வருகின்றது. மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அதே மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த வழிபாட்டில் மனநலமும் உடல் நலமும் சீராகின்றது. சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும், வளர்ச்சி பெருகும், வருங்காலம் நலமாகும். மேலும் இந்த மார்கழி 15ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கிறார். மார்கழி 17ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்கிறார்கள். ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்ற செவ்வாய் சனியை இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்றார். இது போன்ற நிகழ்வுகளால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் இருந்து வரிசையாக 8வது இடம் வரை அற்புதமான அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மாத துவக்க நாளில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் ராகுவின் சாரம் பெற்று நல்ல துவக்கத்தை தரக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். பாதக அதிபதியான சூரியன் அவருக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறார். எந்த கிரகம் எப்படி சுழன்றாலும் சூரியனின் பலத்தையும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு கிரகத்தையும் வைத்தும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், இலக்குகளை எளிதாக திருப்தியாக அடைந்துவிட இருக்கின்றீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்களாலும் அனுகூலமான மேன்மைகள் உங்களுக்காக காத்துள்ளன. இந்த மார்கழி மாதம் தொடங்கி 2வது வார மத்தியில் இருந்து அனைத்து உயர்வு சுபிட்சங்களையும் வெற்றிகளையும் அடைவீர்கள். அன்றாட வருமானம், திடீர் ஆதாய பொருளாதார மேன்மைகளையும் ஒவ்வொரு விஷயத்திலும் அடைய இருக்கின்றீர்கள். ஆரோக்கிய வகையில் எந்த தொந்தரவும் இல்லை. அனாவசிய பயணங்களை, அலைக்கழிப்புகளை, மன சங்கடங்களை கொடுத்து வருகின்ற கேது பகவான் இந்த மாதம் தொட்டு அனைத்திலும் தீர்வை தருவார். வாழ்க்கை துணையின் சொந்த வீடு வசதி பற்றிய ஆசை விருப்பங்களை பூர்த்தி செய்து விடுவீர்கள்.
தினசரி வருமானம் கூடும், சேமிப்பு பல மடங்காகும். சில நேரம் செவ்வாய் பகவானால் உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் சில பிரச்சனைகள், அதிகாரிகளின் நெருக்கடிகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனாலும் சாதகமான முடிவுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். உறவுகளால் பண ரீதியாக அடைந்த சங்கடங்கள், கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் முடிவிற்கு வந்துவிடும். உயர்கல்வி முடித்துள்ள விசாகம் நட்சத்திர இளம் வயதினர் வெளிநாடு புறப்படுவதற்கான அதிர்ஷ்டம் வந்துவிட்டது. நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான வருமானம், உபரி லாபம் ஏற்படும். அடமானம் வைத்த நிலபுலன்கள், நகை ஆபரணங்களை மீட்டெடுத்து விடுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது வக்ரகுருவின் பார்வை பதிகின்றது. எனவே இந்த மாதம் இனிய மாதமாகவே அமையும். பகை கிரகம் வலிமை இழந்து பார்க்கும் பொழுது நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். திடீர் முன்னேற்றம் உண்டு. வருங்காலத்தை பற்றிய பயம் அகலப் போகின்றது. நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமை பெறப் போகின்றீர்கள். அதற்கான கிரக அமைப்பு இந்த மார்கழி மாதத்தில் உள்ளது. மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கின்றார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் கூட செவ்வாயின் பார்வை அவர் மீதே விழுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான அவர் உங்கள் ராசி நாதனை பார்ப்பது அற்புதமான நேரமாகும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். நீடித்திருக்கின்ற நோய் அகலப் போகிறது. அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதோடு ஆதாயம் தரும் தகவல்கள் நிறைய கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நேரம் இது. புனித பயணம் செய்வீர்கள். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் வாய்க்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மைதான். 6க்கு அதிபதி வக்ரம் பெறும் பொழுது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய 3லிருந்தும் விடுபடுவீர்கள். உதிரி வருமானங்கள் வந்து சேரும். நீண்ட நாளைய கடன் பாக்கியை செலுத்தி நிம்மதி அடைவீர்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய தொல்லை அகலும். அகல கால் வைத்ததன் விளைவாக ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்வீர்கள். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். நல்லது நடக்க நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். இந்த காலத்தில் குரு பகவான் வழிபாடும் சுக்கிரன் வழிபாடும் தேவை. மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பிள்ளைகள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். நாடு மாற்றம், வீடு மாற்றம் நிகழலாம். அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறையும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாதியில் நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிவடையும். உங்கள் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். மேலும் கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதோடு இந்த மாதம் முழுவதும் வக்ரமும் அடைகிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் வலிமை இழப்பதால் பண நெருக்கடி ஏற்படலாம். இருந்தாலும் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கவலைப்பட தேவையில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாக வந்து சேரும். சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. குடும்ப சுமை கூடும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய இயலாது. விரயங்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு பெறுவது குறித்து சிந்திப்பீர்கள். மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தாதிபதியான அவர் சகயஸ்தானத்திற்கு வரும்பொழுது நன்மைகள் அதிகம் நடைபெறும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கும். வீடு, இடம் வாங்கும் முயற்சி கைகூடும். இந்த துலாம் ராசி விவசாயிகளுக்கு நிலபுலன்கள் வகையில் பங்காளி ரீதியாக நீங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கு இந்த மார்கழி மாதம் தீர்வு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு திடீரென கிடைத்த பதவியால் சந்தித்து வருகின்ற அனாவசிய கெடுபிடி நிர்பந்தம் விலகப் போகிறது. உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவோணம், பூசம், மகம், சதயம், அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 19, 20, 22, 27, 30, 31 மற்றும் ஜனவரி 1, 4, 5, 7, 9, 13. இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் சப்த கன்னிகளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும்.